நம்ம காலையில பதிவுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உக்ரைன் ரஷ்யாக்குள்ள மேசிவான ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இந்த சமயத்துல பல உலக நாட்டு தலைவர்கள் உக்ரைனுக்கு வந்த வண்ணம் இருக்காங்க. மீட்டிங் நடக்குது. பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்குள்ள லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. களத்துல ஃப்ரண்ட் லைன்ல மட்டும். ஆனா டீப் இன்சைட் உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 40 ட்ரோன்கள் கிட்ட தான் ஏவி விட்டுருக்காங்க. மொத்தம் 40 ட்ரோன்கள் அனுப்பிச்சிருக்காங்க. செப்டம்பர் நைட் 11லேருந்து 12 வரைக்கும் 40 ட்ரோன்கள் தான். இதுலயும் 33 ட்ரோன்கள் தான் டவுன் பண்ணிக்கிறாங்க. உக்ரைன் தரப்பு வந்து பேலன்ஸ் இருக்கிற ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுல என்னன்னா, ஷாகி ட்ரோன்கள் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. அந்த தெர்மாகோல் அட்டா ட்ரோன் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றாங்க. ஜீப்ரா ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல. உக்ரைன் தரப்பு வந்து 2 நாளா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி ஒரு அப்கிரேடேஷனுக்கு அப்புறம் வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல அந்த ட்ரோன்கள் சிக்குது போல தெரியுது. அதனால தான் அத டவுன் பண்றாங்க. யூஸ் பண்றத கம்மி பண்றாங்க. ஏன்னா ட்ரிஃப்ட் பண்ணி போலாண்ட் வரைக்கும் போகுது அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கல் தானே. பக்கத்து நாடுகளுக்குலாம் அனுப்பிச்சு விட்டுருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ 40 ட்ரோன்கள் கிட்ட வந்திருக்கு. கூடிய விரைவில இது லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்கா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அது மாரியான இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல இந்த ரஷ்யா உக்ரைன்குள்ள அட்டாக் பண்ணியிருந்தாங்களே இந்த களத்துல ஃப்ரண்ட் லைன்ல. ஸோ அத நம்ம பார்க்கலாம். மொத்தம் 19 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. ஒரு நபர்கள் இறந்திருக்காங்க. இது போல விஷயம் ஒரு நபர் இறந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரேரு. அது போல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல வந்து நடக்குது. இன்சிடென்ட் நடக்குது. இந்த களத்துல ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல. நம்ம அந்த 40 ரவுண்ட் பார்த்தது உக்ரைனோட மத்த பகுதிகள். இப்ப இந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, கெர்சன், கர்கிவ், டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க், ஜாப்போரிஷியா இந்த பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக்ஸ் பல மடங்கு அதிகமா ரஷ்ய தரப்பு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, சுமில ஒரு இண்டஸ்ட்ரி மேல தாக்குதல் பண்ணதுனால பயங்கரமா தீக்கிரை ஆயிருக்கு அந்த இண்டஸ்ட்ரி ஃபெசிலிட்டி. பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான இமேஜஸ் சோர்ஸும் வருது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஃபெசிலிட்டி, வேர் ஹவுஸ் எல்லாத்தையுமே குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்கலேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் ரஷ்யா உக்ரைன்குள்ள அட்டாக் பண்ணது. இப்போ உக்ரைன் ரஷ்யாக்குள்ள பண்ணதுல, மத்த இடங்கள்ல ஆயில் டிப்போ, மிலிட்டரி ஃபீல்ட்ஸ் இது அடிக்கிறாங்கன்னா, அது 2வது. ஸ்மோலன்ஸ்க்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் பவர் யூனிட் நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ட்ரோன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அத சப்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஒரு வேள இது அட்டாக் ஆயிருந்ததுன்னா, மிக பெரும் அளவுல ரிஸ்க் எஸ்கலேஷன் ஆயிருக்கு இந்த பிரச்சனை. அதுவும் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல நியூக்ளியர் பவர் பிளான்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் பண்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனைய எஸ்கலேஷன் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறதுல உக்ரைன் தரப்பு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா பேச்சுவார்த்தை, அத நோக்கி போகக்கூடிய விஷயங்கள். ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டுக்குள்ளேயே ட்ரோன் போயிருச்சுன்னு சொன்னாலும், ஒரு பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கண்டனமோ, இல்ல எதுவுமோ செய்யற மாரிலாம் தெரியல. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, அமெரிக்காவோட அந்த இன்வால்வ்மென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைலருந்து பின்வாங்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கடைசில என்ன சொல்லுவாங்க அமெரிக்கா, "உங்க நாட்டுக்கெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அமைதியா இருங்க. அப்பதான் வராது." அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்களா? அப்படிங்கிற மாரி கேள்விகள் வருது. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். ஆனா, இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, "நேட்டோ நாடுகள்லாம் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. ரொம்ப தயக்கமா இருக்கு அவங்களுக்கு. என்னதான் பிரச்சனை? ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்கணுமா இல்லையா? ரெஸ்பான்ஸ்னா எப்படி குடுக்கணும்? ரெஸ்பான்ஸ் குடுத்தா, டைரக்ட்டா பிரச்சனையில இன்வால்வ் ஆயிருவோம். இந்த பிரச்சனையில பார்ட்டிசிபென்ட்டா மாறிருவோம்னு பயப்படுறாங்க. ஆக்சுவலா அப்படியெல்லாம் இல்ல. ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களால எடுக்க முடியும். டைரக்ட்டா இன்வால்வ் ஆகாமயே. என்ன பண்ணணும் தெரியுமா? அதிகமா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் குடுங்க. இதுவரைக்கும் உக்ரைன் கிட்ட இல்லாத அளவுக்கான ஆயுதங்கள குடுங்க. நாங்க பார்த்துக்கிறோம். ட்ரோன்ஸ் லார்ஜ் ஸ்கேல் டீப் இன்சைட் ரஷ்யா அட்டாக் பண்ற மாரியான லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள குடுங்க. அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புலருந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபேக்டரிஸ ரெடி பண்ணுங்க. அதிகமா புரொடியூஸ் பண்ணி குடுங்க. உள்நாட்ல உக்ரைன்ல வந்து தயார் பண்ணுங்க. அப்படிங்கிறவள வந்து பண்ண அவர் தரப்புலருந்து கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன செய்யணும்? நேட்டோ நாடுகள் என்ன செய்யணும்னு சொல்லிக் குடுக்குறாரு ஜெலன்ஸ்கி அவர். அத கேட்டு நேட்டோ நாடுகள்லாம் செய்வாங்களா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, எதுக்கு வர்த்தகம்? ரஷ்யாவோட எதுக்கு வர்த்தகம்? கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க. நிப்பாட்டுங்கன்றேன். கம்ப்ளீட்டா நிறுத்துங்க. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்புல சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் நேட்டோ நாடுகள், மேற்கு நாடுகள் கேட்டு நடந்துக்குவாங்களா? என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு போலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது இல்லையா? போலாண்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க. "ஏங்க லொகேஷன்லாம் சொல்லுங்க. உக்ரைன்ல போய் உங்க ஆளுங்க ட்ரெய்னிங் குடுக்கிறதா செய்திகள் வந்தது. சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஐயா கம்முனு இருங்க. எங்க ஆளுங்கலாம் உக்ரைன்குள்ள போய்லாம் ட்ரோன் ட்ரெய்னிங்லாம் தரமாட்டாங்க. சும்மா போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து, அங்க இருக்கிறவங்கள கூட்டிட்டு வந்து நாங்க ட்ரெய்னிங் குடுப்போம். எங்க குடுப்போம்ன்றத சொல்ல மாட்டோம். ஆனா உக்ரைன்குள்ள குடுக்க மாட்டோம்." அப்படிங்கிறது போல அவங்க வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. போலாண்டுக்குள்ள வச்சு வேணா குடுப்போமே தவிர, உக்ரைன்குள்ள போய் வச்சுலாம் தரமாட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இது ஆல்ரெடி செய்யற ஒரு விஷயம் தான். ஸோ, ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்ற மாரி ரியாக்ஷன் எடுக்கிறதுக்கு, ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ் போயிருச்சு.
ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. புட்டின் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, முடிவுகள் எடுத்துட்டு இருக்காரு. மனம் மாறிட்டு இருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் பார்க்க முடியுது. ஆனா, அதுக்கேத்த மாரி இல்ல. ஆனா, இதே அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவரு என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஒரு படி மேல போய் ஸ்பான்சர் ஆஃப் ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவ எழுதிட்டாரு. ஒரு அட்டை எடுத்து கார்ட்போர்ட் அட்டையில கியூபா அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஈரான், நார்த் கொரியா. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவ எழுதிட்டாரு. இப்ப என்ன ஆச்சு? ஐய்யய்யோ! அவ்வளோதான். அந்த அட்டையில எழுதிட்டீங்களா ரஷ்யா பேர முடிஞ்சுச்சு. அதாவது அ ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா நாசமாயிரும் அப்படிங்கிற சொல்லுவாங்களே. ஸோ அதுபோல நடக்குதா அப்படிங்கிற போல தெரியல. லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் கொஞ்சம் மந்திரவாதி போல தெரியுது. ஸோ அதுபோல ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம் லிஸ்ட்ல அவர் ஆட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ இதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். மத்த நாடு ஓகே. ரஷ்யாவுமா அப்படிங்கிற போல இருக்கு. ஆனா அமெரிக்கால இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு பேஷன்ஸ் போகுதோ இல்லையோ, பிரான்ஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயங்கரமா பேஷன்ஸ் போயிட்டு இருக்கு மேக்ரான் அவர்களுக்கு எதிரா. ஏன்னா 100க்கும் மேற்பட்ட லா மேக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ பிரான்ஸ்ல இருக்கிறவங்க, இந்த ஆள்லாம் வேலைக்கு வச்சுக்காதீங்க. முதல்ல தூக்கி எறிங்க. அதிபருக்கு வேண்டாம் இந்த ஆள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ரானுக்கு எகெயின்ஸ்டா கையெழுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. பயங்கரமா புரொட்டஸ்ட் நடந்திருக்கு. இரும்பு கரம் கொண்டு பிரான்ஸோட போலீஸ் வந்து பண்ண அடக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கம்ப்ளீட் பிளாக்கேட் அப்படிங்கிறது போல பிரான்ஸ் வந்து பண்ண கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ற மாதிரியான ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அது அப்படி சொல்லியே ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. கம்ப்ளீட்டா ஆட்சி கவிழ்ப்பு நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ஆட்சி கவிழ்ப்பு நோக்கி அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த பிரைம் மினிஸ்டர் போகும்போதே. ஸோ புது பிரைம் மினிஸ்டருக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, பல குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இப்ப இந்த மாரி இருக்க சமயத்துல தான், ரஷ்யா இந்த ஜப்பாட் 2025 எக்ஸர்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெலருஸோட சேர்ந்து கிரவுண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆர்க்டிக் ஓஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நேவல் ஃப்ளீட்ட களமிறக்கி விட்டுருக்காங்க. நார்தர்ன் ஃப்ளீட்ட. ஸோ இந்த ஜப்பாட் 2025 எக்ஸர்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சீரும் சிறப்புமா பல முனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா ரெடி ஆகுறாங்க. அட் த சேம் டைம் நாட்டோவும் ரெடி ஆகுது. நேட்டோவோட ஈஸ்டர்ன் செனிட்டரி அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்டர்ன் ஃபிளாங்க் கிழக்கு பகுதிகள புரொடெக்ட் பண்றதுக்கு. நேட்டோவோட கிழக்கு பகுதினா போலாண்ட் இந்த பகுதிகள். ஸோ அத புரொடெக்ட் பண்றதுக்காக ஈஸ்டர்ன் செனிட்டரி அப்படின்ற ஒரு ஆபரேஷன ஆரம்பிக்கிறாங்க. நேத்திக்கு பார்த்தோம் பிரான்ஸ் வந்து ரஃபேல் ஜெட்ட குடுக்குறான்னாங்க. இப்ப ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட்டர் ஜெட்ட குடுக்குறேன்ட்டு இருக்காங்க. ஸோ நேட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ரஷ்யாலருந்து வரக்கூடிய தகவல் இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எனக்கு இன்னும் செய்திகள் பார்க்கல. பட் ஆனா ரஷ்யால செப்டம்பர் 17 ஒரு மீட்டிங் நடக்கி இருக்கு. பல நாடு தலைவர்களோட பேசப்படும். இந்த உக்ரைன், ரஷ்யா பிரச்சனைய முடிவடையறதுக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு வேள அது நடக்குது. இந்த சென்ஸ் மீட்டிங் நடக்குது அப்படின்னா, ஒரு வேள நல்ல முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நல்ல செய்திகள் எஸ்கலேஷனோட உச்சகட்டம் நம்ம பார்க்குறோம். நியூக்ளியர் பவர் பிளான்ட் அடிக்கிற மாரி. ஆனா ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ட பொறுத்தவரைக்கும், இந்த பாலஸ்தீன் இருக்கிறாங்க இல்லையா? 2 ஸ்டேட் சொல்யூஷன் உருவாக்கணும். இஸ்ரேல், பாலஸ்தீன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த யுஎன் ஜெனரல் அசெம்பிளில வந்து பண்ணா ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. நார்மலா இது போல இருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தவங்க வீட்டோ போடுவாங்க. ஆனா இப்ப இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 142 நாடுகள் ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க. 12 நாடுகள் அப்ஸ்டெயின் ஆயிருக்காங்க. ஆள விடுங்கப்பா சாமி எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படிங்கறனால 10 நாடுகள் எதிரா ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல அமெரிக்கா, ஹங்கேரி, அர்ஜென்டினா உட்பட 10 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பா ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா வீட்டோ போடாத காரணத்தினால இந்த 142 நாடுகள் யுனிலேட்டரலா சப்போர்ட் பண்ணக்கூடிய காரணத்தினால 2 ஸ்டேட் சொல்யூஷன வரவேற்கிறோம் அப்படிங்கிறது போல யுஎன் தரப்புலருந்து அந்த ரெசல்யூஷன பாஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இதுக்கு இஸ்ரேல் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐநா சபையில உலக நாடுகள் ஒண்ணு கூடி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவ ஏத்துக்குவாங்களா? ஏன்னா சீக்கிரமா பிரச்சனைய முடிக்கணும். ஹோஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். 2 ஸ்டேட் சொல்யூஷன அமல்படுத்தணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பகுதிகள்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து ஒத்துக்குவாங்களா? இல்ல எப்படி என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை பை.